ஸ்தானம் குறையுதுன்னு சொன்னால் யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இல்லை ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் நம்ம அப்படி ஹைஜீனிக்காக நல்லா இருந்தால் நம்மளை என்ன பண்ணுவாங்க, நல்லா வந்து பேசுவாங்க. நல்ல ட்ரெஸ் போட்டால் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. நல்ல வசதியாக இருந்தால் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவோம், 4 பேர் என்ன பண்ணுவாங்க, கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வசதி இல்லாமல் கடத்தோடு கூட கூட ஏதோ பிரச்சனையோடு கூட இருந்தால் நம்ம கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. அப்போ தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள மனுஷன் கண்டுக்கிறது இல்லை, நினச்சி பார்க்குறது ஆண்டவர் மாத்திரம் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கடந்த வாரம் முழுதுமாக இந்த பாடல் என்ன அப்படியே உடைத்து 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 உருவாக்கி விட்டது. நம்ம தாழ்மையில் இருக்கும்போது நினைத்து பார்க்கிறதான ஒரே ஒருவர் யார் தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க, வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்மளுடைய நிலைமை மோசமாக போகுது, நம்மளுடைய நிலைமை கேவலமாக போகுது, நம்மளை யாரும் உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தர் மாதிரி தான் இருப்பாங்க, அது ஆண்டவர் மாத்திரம் தான். வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தாழ்த்தப்பட்ட நிலைமையில் நம்முடைய காரியங்கள்லாம் கேவலமாக இருக்குது மனுஷன் முன்னாடினா நம்ம நினைத்து பார்க்குற நம்ம ஆண்டவர் மாத்திரம் தான். கையை மேலதுக்கு சொல்லாமா, தாழ்வினிலே நினைத்தவரே, தயாபரரே சொல்லுங்க, தயாபரரே உமக்கு நன்றி சொல்லுங்க. தாழ்வினிலே நினைத்தவரே தயாபரரே உமக்கு நன்றி. கையாசித்து உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னாகவே நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன். உன்னுடைய கரு வளருகிறதை என் கண்கள் கண்டது, உன் அவயங்கள் வளருகிறதை என் கண்கள் கண்டது. உன் ஹார்ட் பீட், உன் இருதயம் துடித்தது, இதை என் கண்கள் கண்டது. இதோ உன் அவயங்கள் கை கால் வளருகிறத என்னுடைய கண்கள் கண்டது. நீ இப்படியாக வளரப் போகிறேன் என்கிறத இதோ உன் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே கையை தட்டி நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன். உன்னை பாஸ்டர் கூப்பிடல, உன்னை எந்த ஊழியக்காரர் கூப்பிடல. நீ நினைச்சிருக்கிறீங்க அருள்நாதையா உன்னை இந்த ரட்சிப்புல கொண்டு வந்தான், இல்லப்பா. விக்டர் பாஸ்டர் உன்னை கூப்பிட்டு வந்தாரு, இல்லப்பா. இதோ இன்னைக்கு நான் மாறி மாறி பேசுவேன். உன்னை ஆண்டவர் இங்க அழைச்சிருக்கிறாரு, அவர் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. பெருமை பாராட்டி கொள்வதற்கு ஒண்ணும் இல்ல. நான் சொல்லலாம் இதெல்லாம் நான் ரட்சிப்புல கொண்டு வந்தது ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாக்கு முன்பாகவே இன்னமாய் நீ வளர வேண்டும் என்று சொல்லி என் கர்த்தர் தீர்மானித்திருக்கிற கையை தட்டி ஹல்லேலூயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. கருவினிலே கண்டவரே நல்லவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. மறப்பேனோ மறந்து போவேனோ இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. எத்தனைதான இடர்பாடுகள், எவ்வளவான மரணத்தின் காரியங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் அழைச்சிட்டு வந்தார்ல. நான் சொல்லுவேன், அவரை மட்டும் மறந்துடாதீங்க. என்னை பார்த்துட்டு ஏசப்பா விட்டுறாதீங்க, மனுஷனை பார்த்துட்டு தெய்வத்தை விட்டுறாதீங்க. என்ன பார்க்காதீங்க,
அவரை பாருங்க. நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கல, நான் உங்களுக்கு உயிர் கொடுக்கல, நான் உங்களை வழி நடத்தலை, நான் உங்கள் கூட இல்லை. ஆனால் அவருக்கு நம்ம கூட இருந்தது யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவரை மாத்திரம் மறக்காதீங்க. கருவில் கண்டார், நல்லவர். நம்ம தாழ்மையில் இருந்து நம்ம நினைச்சார், தயாவர. 1000 பேர் எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம மாத்திர பிரிச்செடுத்து நம்மளை உயிர் பிச்சை கொடுத்து ஜீவனை கொடுத்து நடத்தினார் பார்த்தீங்களா? அவரை மாத்திரம் நம்ம மறக்கக்கூடாது. கையை தட்டி உற்சாகமா glory to God.
சபைக்கு வராம இருந்திருக்கலாம், ஆண்டவர் உதாசீனப்படுத்தி இருக்கலாம், ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம், பைபிள் வாசிக்காம இருந்திருக்கலாம். உனக்கென்று ஒரு ஹீரோ இருக்கிறார் இல்ல, உன்னை நடத்தின ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இல்ல, உனக்கு செப்பரேட் பிரசன்ஸ் இருக்குல்ல, அவரை நீ மறக்காத, மற்றவரை நீ பிளைண்ட் பண்ணாத. உனக்கான ஆண்டவர், உன் உயிரை கொடுத்த உன் ஆண்டவர் உனக்கு இருக்கிறார் இல்ல, அவரை மாத்திரம் மறக்காதீங்க, அவரை மாத்திரம் மறக்காதீங்க, மறக்காதீங்க. நம்ம இன்னைக்கு நிக்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கையை மேலத்துக்கு சொல்லுங்க, ஏன் ஆண்டவருடைய சுத்த கிருபை தான், அவருடைய சுத்த கிருபை மாத்திரம் தான் இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார். மறக்காதீங்க, அவரை விடாதீங்க, இன்னும் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. அவர் நித்தமும் நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.